வணக்கம். அமெரிக்காவும் ரஷ்யாவும் அலாஸ்காவுல சந்திக்க போறதா ஒரு பேச்சு அடிபடுது. இது உண்மையா? இதன் பின்னணி என்ன? குறிப்பா இதுல இந்தியாவோட பங்கு என்னவா இருக்கும்? இந்த சந்திப்பு ஒருவேளை நடந்தா உக்ரைன் போர் முடியுமா? இந்தியா ஏன் இதுல இவ்ளோ ஆர்வம் காட்டுது? அது மட்டும் இல்லாம அடுத்த சில நாட்கள் ரொம்ப ஒரு பதட்டமான நாட்களா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த சந்திப்பு இருக்கலாம்னு பேசிக்கிறாங்க. ஆனா அது நிஜமாவே நடக்குமா? நடந்தா போர் நிற்குமாங்கிறது பெரிய கேள்வி. உலக அமைதிக்கு இது எந்த அளவுக்கு உதவும்னு நாம பார்க்கணும். இந்த நியூஸ் வந்த உடனே இந்தியா ஆமா நாங்க இத வரவேற்கிறோம்னு வெளிப்படையா சொல்லிருக்காங்க. ஏன் இந்தியாவுக்கு இதுல என்ன அவ்வளவு முக்கியத்துவம்? ரெண்டு பெரிய நாடுகள் பேசுறதுல இவங்களுக்கு என்ன பங்கு? இல்ல, இது இந்தியாவுடைய அடிப்படை வெளியுறவு கொள்கையோட சம்பந்தப்பட்டது. பாருங்க, இந்தியாவுக்கு அமெரிக்கா, ரஷ்யா ரெண்டு பேருமே முக்கியமான பார்ட்னர்ஸ். இவங்களுக்குள்ள உறவு சரியில்லைன்னா அது இந்தியாவோட பாதுகாப்பு, பொருளாதாரம்னு பல விஷயங்களை பாதிக்கும். ரஷ்யா கிட்ட அந்த ஆயுதங்கள் வாங்குறோம், அமெரிக்கா கூட வர்த்தகம், டெக்னாலஜி இருக்கு. அதனால ரெண்டு பேருக்கும் நடுவுல டென்ஷன் குறையறதை இந்தியா எப்பவுமே ஆதரிக்கும். அப்பதான் இந்தியா யாரையும் முழுசா சார்ந்து இல்லாம கொஞ்சம் சுதந்திரமா இயங்க முடியும். பிரதமர் மோடி முன்னாடியே இது போருக்கான காலம் இல்லைன்னு சொன்னதை குறிப்பிட்டு இந்த சந்திப்பு ஆதரிக்கிறதாவும் சொல்லிருக்காங்க. அதுவும் இந்த நிலைப்பாட்டை காட்டுது. ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம், முன்னாடி இந்தியாவை குறை சொன்ன அமெரிக்க செனேட்டர் லின்சே கிரஹாம் மாதிரி ஆட்கள் கூட இப்ப இந்தியாவோட பங்கு முக்கியம்னு பேசுற மாதிரி தெரியுதே, இது எப்படி? லின்சே கிரஹாம் என்ன சொல்றாருன்னா, உக்ரைன் போர் முடியறதுக்கு இந்தியா உதவி செஞ்சா அது அமெரிக்கா இந்தியா உறவையே இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும்னு சொல்றாரு. சமீபத்துல பிரதமர் மோடி புதின்ட்ட போன்ல பேசினப்போ கூட போரை நிறுத்த சொல்லி இந்தியா அழுத்தம் கொடுக்கணும்னு கிரஹாம் சொன்னதா சொல்றாங்க. இது முன்னாடி பொருளாதார தடைன்னு பேசினவர் இப்போ இந்தியாவோட ராஜதந்திர முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டுது. எப்படி சொல்றது, இந்தியாவோட செல்வாக்கு ஏறுதுன்னு அவரு ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பத்தி என்ன சொல்றாங்க? அவரு நேரடியா இந்தியாவை சொல்லலனாலும் ஏதோ ஒரு மாதிரி மறைமுகமா சொன்னதா ஒரு செய்தி வந்ததே. ட்ரம்ப் இந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு சில லேட்டஸ்ட் நிகழ்வுகள் தான் காரணம்னு சொல்றாரு. அவர், நான் இந்தியாவை பத்தி எதுவும் சொல்ல விரும்பல, ஆனா அதோட தாக்கம் ஒருவேளை இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஓகே, திரைக்கு பின்னால இந்தியா ஏதோ முயற்சி செஞ்சிருக்குமோன்னு அவரும் நினைக்கிற மாதிரி, இல்லனா அந்த சாத்தியத்தை அவர் ஒதுக்கி தள்ளலன்ற மாதிரி தெரியுது. இவ்ளோ எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கு சரி, ஆனா இந்த சந்திப்பு சுமூகமா நடக்குமா? அடுத்த சில நாட்கள் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன காரணம்? இது ரொம்ப ஒரு நாசுக்கமான நிலைமையில இருக்கு. அதாவது ரொம்ப கவனமா கையாள வேண்டிய விஷயம். உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, அவங்க நாட்டு மண்ணு ஒரு இன்ச்சு கூட விட்டு தர மாட்டோம்னு. ஆமா, ரஷ்யாவும் அவ்வளவு சீக்கிரம் பின்வாங்குற மாதிரியும் தெரியல. இதுவே பேச்சுவார்த்தையை சிக்கலாக்குது. இதை விட முக்கியமா இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற சில சக்திகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க இந்த சந்திப்பை எப்படியாவது தடுக்கணும்னு, ஒருவேளை ரஷ்யா மேல ஒரு தாக்குதல் நடத்துறது அப்படி இப்படின்னு ஏதாவது சீண்டல் வேலை செய்ய வாய்ப்பு இருக்குன்னு மாஸ்கோவே அமெரிக்காவை எச்சரிச்சதா ஒரு தகவல். பதிலடி கொடுக்கறதுல புதினோட ஸ்டைல் நமக்கு தெரியும். அதனால அடுத்த சில நாட்கள்ல என்னதேனா நடக்கலாம். நிலைமை கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. அப்போ இந்த மீட்டிங்கே நடக்குமாங்கிறதே சந்தேகம்தான் போல இருக்கு. நிச்சயமா சொல்ல முடியாது. நிச்சயமற்ற தன்மை அதிகமா இருக்கு. சந்திப்பு நடக்கிறதுலயும் சரி, அப்படி நடந்தாலும் போர் உடனே நிக்குமான்றதுலயும் சரி நிறைய தடைகள் இருக்கு. அடுத்த சில நாட்கள்ல நடக்கிறத பொறுத்து தான் எதுவும் சொல்ல முடியும். ஆக மொத்தத்துல பார்த்தா உலக அமைதிக்கு ஒரு முக்கியமான படியா இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கா ரஷ்யா சந்திப்பு சாத்தியமானா அதுல இந்தியாவோட பங்கு, அது மறைமுகமாவும் சரி வெளிப்படையாவும் சரி, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஆனா இந்த முயற்சி ஜெயிக்கணும்னா நிறைய சவால்களையும் இந்த ஆபத்துகளையும் தாண்டி வரணும். கடைசியில என்ன ஆகும்னு இப்போதைக்கு கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒருவேளை இந்த அலாஸ்கா சந்திப்பு நடக்காம போச்சுனாலோ இல்ல நடந்து தோல்வி அடைஞ்சாலோ அது உலக அளவுல ஒரு சமாதான சக்தியா வர முயற்சி பண்ற இந்தியாவோட ராஜதந்திர நிலைப்பாட்டையும் அதோட செல்வாக்கையும் எப்படி பாதிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?